சாலையோரமா நிறுத்தப்பட்டிருந்த பைக் மேல மோதி தலை குப்புற கவிழ்ந்த காரால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு லேசான காயம் ஏற்பட்டு மீட்கப்பட்டிருக்கு. இயற்கை உபாதையை கழிக்க போன சில நிமிடத்துல இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கிநாயனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் 33 வயதான சக்தி. இவரு தன்னுடைய உறவினரை சென்னைக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தன்னுடைய குடும்பத்தாரோட கார்ல ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு போயிருந்திருக்காரு. அங்க உறவினரை வழி அனுப்பி வச்சுட்டு குடும்பத்தோட மீண்டும் சொந்த ஊர் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சுந்தரம்பள்ளி பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா இவங்களுடைய கார் விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. சாலையின் ஓரமா இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு இயற்கை உபாதையை கழிக்க போனதா கூறப்படுது. அந்த நேரத்துல இந்த கார் அந்த வழியா வந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்து மேல மோதி தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இந்த விபத்துல 32 வயதான ராசு அப்படின்றவருக்கு காயம் ஏற்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து உடனடியா கந்திலி போலீசார் விரைந்து வந்து அவங்கள மீட்டிருந்திருக்காங்க. இது தொடர்பா விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.